இஸ்லாத்தை யார் புறக்கணித்தாலும், எந்த ஒரு விஷயத்தில் புறக்கணித்தாலும் அல்லாஹு தாலா இஸ்லாத்துடைய தேவையை உலக வாழ்க்கையில் ஒரு இடத்தில் உணர்த்துவான். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு இடத்துல இஸ்லாத்துடைய தேவையை அப்படி ஒரு இடத்துல வச்சு உணர்த்துவான். உணர்த்தின நேரம் எல்லாம் தலைகீழாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அல்லாஹு தாலா உணர்த்துவான், அழுத்தமாக உணர்த்துவான். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், திடீரென அவர்களை நீங்கள் பள்ளியில் காணலாம், திடீர்னு அவர்கள் உலமாக்களோடு பெரிய தொடர்பு இருக்கிறத காணலாம், திடீர்னு அவர்களில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம், பலவிதமான ஒரு சேஞ்சஸ் அவர்களில் காணலாம். என்னடா திடீர்னு நடந்த பயான் கேட்கல, பெரிய பெரிய ஸ்பீச் கேட்கல, பெரிய அதெல்லாம் கிடைக்கல. அல்லாஹ் ஒரு அடி ஒன்று கொடுத்துருப்பான், குடும்பத்தில் ஒரு இடத்துல வச்சு ஒரு பெரிய ஒரு அடி ஒன்று கொடுத்துருப்பான். உலகம் நஷ்டமாக போய் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை அவர் சந்தித்திருப்பார். அந்த நஷ்டத்துக்கான 100% காரணமும் இஸ்லாத்தை சுமையாக நினைத்தது தான் என்று நினைக்கிற அமைப்பில் அல்லாஹ் கொடுப்பார். எல்லார் லைஃப்லேயும் ஒரு நாள் அது வந்து தான் ஆகும். இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய எல்லோருடைய காஃபிருக்கே அது வருது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான். காஃபிருக்கே என்ன செய்து விரக்தி அடைஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான், அவன் ஒரு இடத்துல அவன் அடிபடுற நேரத்தில். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் எல்லோருடைய லைஃப்லையும் என்ன செய்யும், வந்து ஆகும். 1-2 உதாரணங்களை நான் சொல்றேன், 1-2 உதாரணங்கள் நான் இது பல உரைகளிலும் சொல்லி இருக்கிறேன். இந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு இடத்துல வச்சு அதை உணர்றாங்க. சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக வரணும் என்று லட்சியம் வைக்கிறாங்க, நல்ல லட்சியம், ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆக்கப்பணியை உருவாக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு நல்ல சேவகர்களாக வரணும் என்றது. ஆனால் அந்த சேவை இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கணுமாக இருந்தால் அவனுக்கு சமூக பற்று என்ன செய்யணும், இருக்கணும். சமூக பற்று இருக்கணுமாக இருந்தால் சமூகத்துக்கு சேவை செய்தனால் உள்ள நன்மை அவன்கிட்ட என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இஸ்லாம் அவனுக்கு என்ன செய்யணும், தெரிந்திருக்கும். அப்போ அவன் சேவை செய்கிறவனா வருவான். ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் நல்ல முறையில் டாக்டராக நெஞ்சிருப்படியே வளர்ப்பதெல்லாம் இஸ்லாத்தை பக்கத்தில் எடுத்திருக்க மாட்டான். 20-18 வருஷ போராட்டத்துக்கு பின்னால் டாக்டர் ஆகிடுவான். மகள் இன்னொரு டாக்டர் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, நியூ ஜெர்சியில் இருக்கிறாங்க, கலிஃபோர்னியாவில் இருக்கிறாங்க. இவர் எங்கே இருக்கிறார், மெல்போர்னில் இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் அதே வீட்டில் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அவங்க 2 பேரும் அதே வீட்டில் தான். மகன் ஒரு கிழமைக்கு ஒருக்க தான் கால் பண்ணுவான். இது முற்றி போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55-60-65 ஆகிற நேரத்தில், என்னடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் கொஞ்சம் ஒரு சலாம் சொல்லி பேசுகிறதுக்கு அவனுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. மருந்து எடுக்கிறது கூட ஃபார்மசியில் புக் பண்ணி வச்சுக்கிறான், டைமுக்கு மருந்து வாப்பா அம்மாவை கொடுத்துருவோன்னு நான் பிஸி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஊருக்கே மருந்து கொடுக்குறான். அவன் ஊருக்கே மருந்து கொடுக்குறான். வாப்பாவுக்கு உமாவுக்கு ஃபார்மசியில் புக் பண்ணி வச்சுக்கிறான், டைமுக்கு வந்துடுது. அவனுக்கு ஒரு சந்தோஷம், என் உமா வாப்பாவுக்கு நான் ஒரு ஃபோன் காலில் ஃபார்மசியில் இந்த கொடுத்துட்றேன் பாரு, இந்த இது யாரும் செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இந்த மாதிரி வேலை செஞ்சிடறான். ஆனால் வாப்பா உமாவுக்கு இப்போ சுகர் டேப்லெட் எல்லாம் தேவை. அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு வெறுமை. அவங்க முன் சஃபில் இருக்கிறாங்க பள்ளியில். வைஃப் பயானுக்கு வரான், அவங்களுக்கு 60 வயசு, பயானுக்கு வராங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. இப்படியே கொஞ்சம் காலம் என்ன செய்யுது போகுது. மகன் என்ன செய்கிறான், வெளிநாட்டுக்கு எடுக்கிறான், வாங்க எங்களோட வீட்டுக்கு வந்துடுறீங்க. 2 கிழமையில் ஓடி வந்துடுறான். அவன் அங்கே எடுத்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவன் ஓடிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கே சேர்ந்துடுறாங்க. இவர்கள் கேட்குறாங்க, என் பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான ஒரு பயான் கிடைக்குமாண்டு. கிடைச்சி எந்த பிரயோஜனம் இல்லை. பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான ஒரு பயான் ஒன்று கிடைக்குமா அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி இப்போதான் உயிரோட்டம், லைஃப்பில் ஒரு ரூஹானியத் உயிரோட்டத்தை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் 20 வருஷமாக அந்த தீன சொமேன்னு நினச்சதுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தே ஆகுவான். அல்லாஹு தாலா அவர்களை ரீகவரி பண்ணி திருந்த வச்சு இந்த பக்கம் எடுக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சோதனை அல்லாஹு தாலா கொடுத்து தான் அந்த இடத்துக்கு கொண்டு சேர்ப்பான் என்பதை அவர்கள் உணர்ற ஒரு கட்டத்தை அல்லாஹு தாலா கொடுக்குறான். இது ஒரு பெரிய இந்த இடத்தை பார்த்தா நமக்கு விளங்காது. அந்த வயதுக்கு போன பின்னால் அது மனசில் ஏற்படுத்துகின்ற அந்த வலி இருக்குதே, சாதாரண வலி இல்லை. ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்குறான், என் கணவர் தவறான தொடர்பு இருக்கிறாரு, இது சரியா, அப்படிப்பட்ட தொழில் செய்யலாமா, இது எவ்வளோ பெரிய பீல மார்க்கத்தில் அப்படின்னு. என்ன தொழில் செய்கிறாரு அவர், லேடிஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஹவுஸ்மேட் வேலை என்ன செய்கிறாரு. அப்படியா, எத்தனை வருஷமாக செய்கிறாரு, 20 வருஷமாக செய்கிறாரு. ஃபத்துவா ஏன் 20வது வருஷம் கேட்குறீங்க? கேள்வி எப்போ வருது தெரியுமா, 20வது வருஷம் இது கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்னடான்னு பார்த்தா அது வரைக்கும் வீடு வாங்கி, கார் வாங்கி, வாகனம் வாங்கி எல்லாம் முடிஞ்சுது. தவறான தொடர்பு அன்றைக்கு தெரிய வந்துட்டு, தவறான தொடர்பில் இருக்கிறார். உடனே என்ன தேவைப்படும்,
மார்க்கு தேவைப்படும். ஃபோன் பண்ணி கேட்கலாம், மார்க்கத்தில் கூடாது தான். ஆனால் நீ 20 வருஷம் எந்த தொழிலை அவர்கள் செய்வதை நீங்கள் சந்தோஷமாக நினைச்சீங்களோ, சமாளிச்சுட்டு போனீங்களோ, இது பிழை என்று உணர்த்தாமல் அதுக்கு போராடாமல் அங்கீகரித்திருந்தீர்களோ, அது உங்களோட லைஃபை பாதிக்கிற நேரத்தில் கேள்வியா என்ன செய்றீங்க? கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அப்ப தீன் என்ன செய்யுது? தேவைப்படுது. பிஸ்னஸ் என்று சொல்லி இறங்கி இந்த இஸ்லாத்தை கவனிச்ச சொல்றவங்க இருக்கிறாங்க. பள்ளிக்கு வாங்கண்டா, இன்னத்துக்கு நான் பள்ளிக்கு வரணும்? அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ்னு எனக்கு தந்திக்கிறான், நீங்க தான் பள்ளிக்கு போகணும்ன்றான். அதாவது வசதி இல்லாத பாட்டி தான் பள்ளிக்கு என்ன செய்யணும்? போகணும். நான் நல்லா வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். பள்ளிக்கு போகிறவனால நல்லாவா ஆகிக்கிறான் அப்படின்னு கேட்குறான். இப்படி கேட்டு கேட்டு சும்மா உள்ளத்துக்கு நல்லா தெரியும் செய்கிறது பிழை என்று கேட்டு கேட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், வட்டியில் அங்கே இங்கே போட்டு ஏன்னா போனாயும் ஹராம் ஹராம்னு சொன்னான்னா நம்ம பிரச்சனை ஆயிருமன்றதுக்கு அந்த பக்கம் போகிறதில்லை. நல்லா உழைச்சி பெரிய இடத்துக்கு போய் நான் நஷ்டமடைவேனான்னு சிலர் கற்பனை கூட பண்ணிக்க மாட்டான். எப்படி நானும் நஷ்டமடைவேனா என்று நினைச்சு பார்க்காதவர்களா ரோட்டுக்கு வந்த வரலாறு இருக்குதா இல்லையா? மூளை அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. அவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கிற டைமில் அல்லாஹு தாலா ஒன்றும் இல்லை, ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா அழிக்கின்ற ஒரே வழிமுறை என்ன தெரியுமா? அவனுக்கு எதை அல்லாஹு தாலா அருளாக கொடுத்தானோ அதுக்கு நன்றி செலுத்தலேண்டா அந்த அருளை வச்சு தான் அவனை அழிப்பான். வேற உதவி வச்சு அழிக்கிறது வேற யாரும் தேவையில்லை. நல்ல அறிவாற்றல் அல்லாஹு தாலா ஒருத்தனுக்கு கொடுத்திருப்பான், அதை வச்சு நன்றி செலுத்தலேண்டா அதே அறிவாற்றால தான் அவனை அழிக்கிறது. அந்த அறிவை யூஸ் பண்ணி தான் அவன் அழிவான். எல்லா பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், அந்த பொருளாதாரத்தை இவன் சரியா பயன்படுத்தின அந்த பொருளாதாரத்திலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்ய அழிச்சு விட்டுருவான். எப்படி கோடி 2 கோடி 4 கோடி 5 கோடி இருக்கிற டைம்ல வட்டி எடுத்து முன்னேறி ஊரே பாராட்டி கண்டிக்கிற டைம்ல அல்லாஹ் என்ன செய்வான்டா, ரைட் உன்னை அழிக்கணும், இப்ப இனி நன்றி கெட்டவன் அப்படின்னா பக்கத்துல இன்னொரு பணக்காரனை சிங்கன் உயர்த்தி விட்டுருவான். இவனுக்கு என்ன வந்துரு தெரியுமா? திடீரென என்னடா நான் தான் ஊர்ல பணக்காரன், நான் தான் பள்ளி தலைவர், என்னை தான் வச்சுட்டு இவன் வளர்ந்துட்டான், அதுக்காக என்ன வழி? 4 கோடியை கொண்டு வட்டியில போடு, ஏதாவது போடு, அடமானவை வச்சு ஒரு பிசினஸ் செய்யற ஒரு ஆசையை கொடுப்பான்ல, அடியோண்டு உளும் ஜீரோல வந்து நிற்பான். ஜீரோல வந்து நின்றோடனே என்ன அப்பதான் கலா கதிரண்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, குடும்பம் நஷ்டங்கள், வட்டி ஹராம், இது மாதிரியான விஷயங்கள், வட்டிக்கு ஜக்காத் எடுக்கலுமா, வட்டி அடைக்கிறதுக்கு ஜக்காத் எடுக்கலுமா, மார்க்க விதமான எல்லா கேள்விகளும் வந்து இந்த பக்கத்துக்கு திரும்பி வரதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு ஒரு 2 சகோதரர்கள், இது வெளிநாட்டில் நடந்த சம்பவம், கணவன் மனைவி மார்க்க மஜ்லிஸ் என்று நினைச்சியும் பார்க்கறது இல்லை, நல்ல வருமானம் நல்ல தொழில், மார்க்க மஜ்லிஸை நினைச்சியும் பார்க்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இஸ்திராக ஆண்டு போய் கூத்தாடுறதும் கொண்டாடுறதும் அந்த இடங்களுக்கு போகிற ஜொலியாக இருந்துகிறது. திடீர்னு அவங்கள ஒரு தடவை பள்ளியில் பார்க்குறோம், என்னடான்னு பார்த்தா ஒழுக்கங்கட்ட வாழ்க்கைக்கு போய் குடும்பம் செதற இடத்துக்கு போயிட்டான். அந்த நேரம் வந்த பிறகுதான் இந்த கூத்து கும்மாளம் என்பது என் லைஃபை எப்படி பாதிக்குது என்று தெரிஞ்சு, இதுக்கு நம்மளுக்குரிய ஒரே இடம் எங்க? அல்லாஹ்வுடைய மஜ்லிஸுகள் தான் சொல்லி இந்த பக்கம் என்ன செய்யறாங்க, திரும்பி வராங்க. எனவே அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் தான், மார்க்கத்தை சுமையாக கருதினால் உங்களோட லைஃப் எவ்வளவு சுமை என்பதை மார்க்கம் உணர்த்தும். உங்களோட லைஃப் எவ்வளவு சுமையாக மாறும் என்பதை மார்க்கம் உடனே உணர்த்திடும். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால நாங்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அனுபவிக்க தந்த அருளோடு சேர்த்து இந்த மார்க்கத்தை ஒரு சுகமாக சுமந்து கொண்டு போனோம் என்றால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தையும் தருவான், மறுமையை சேர்த்து ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் என்ன செய்வான், தருவான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இதுதான் மூமின்களோட துஆவா இருக்கிறோம். வமின்ஹும் மை யகூல், அவர்களிலே சிலர் இருக்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நல வைத்தா அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது, அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது. எனவே இந்த ஒரு உபதேசம் எப்பொழுதும் இஸ்லாமிய குடும்பம் முஸ்லிம் குடும்பம் என்று புறக்கணித்து வாழக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பதால் மறுமையில் உள்ள தீமைகள் என்பது ஒரு புறம், உலகத்தில் நீங்கள் என்ன நஷ்டங்களை அடைவீர்கள், எப்பெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க நஷ்டங்களை அடைவீர்கள் என்ற ஒரு பட்டியலை போட்டு காட்டணும் உங்களுக்கு. அப்படி அடைஞ்சவங்களை உதாரணமா வரலாற்றில் என்ன செய்யணும், காட்டணும். இதெல்லாம் உங்களை வந்து அப்படியே திருப்பி விடக்கூடிய பகுதிகள். இந்த மார்க்கத்தை என்றைக்கும் நீங்க உங்களோட பிசினஸ்லயோ அதுலயோ இதுலயோ சுமையாக என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும்.